ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் ஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான சாஃப்டான ஆந்திரா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது என்ன ஆந்திரா இட்லின்னு கேட்குறீங்களா? நம்ம தமிழ்நாட்டில் புழுங்கரிசியை ஊற வச்சு உளுந்தையும் ஊற வச்சு தனித்தனியாக அரைச்சி உப்பு போட்டு புளிக்க வச்சு இட்லி வைப்போம். ஆனால் அந்த ஆந்திரா இட்லிங்கிறது இட்லி ரவா. பச்சரிசியை இந்த மாதிரி ரவா மாதிரி உடச்சிப்பா. இப்போ இந்த பச்சரிசி நொய்யை தான் அவள் இட்லிக்கு பயன்படுத்துகிறா. பச்சரிசி நொய்யின்னு கூட சொல்ல முடியாது, பச்சரிசி ரவான்னு சொல்லலாம். இப்போ நான் 5 டம்ளர் இட்லி ரவா எடுத்துட்டுருக்கேன். இந்த 5 டம்ளர் இட்லி ரவாவுக்கு 1.25 டம்ளர் உளுந்து எடுத்துட்டுருக்கேன். இந்த டம்ளரால் 5 டம்ளர் இட்லி ரவா 1.25 டம்ளர் உளுந்து எடுத்துட்டுருக்கேன். இதை ஒரு நன்னா களைஞ்சிவிட்டு இந்த இட்லி ரவாவையும் இந்த உளுந்தையும் ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு உளுந்தை மட்டும் கிரைண்டரில் போட்டு பந்தாட்டம் அரைச்சினுட்டு இந்த ஊற வச்சுருக்கிற இந்த இட்லி ரவாவை புழிஞ்சு அதோடு போட்டு உப்பை போட்டு கரைச்சி நல்லா புளிக்க வைக்கணும். புளிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இட்லி வாத்து காமிக்கிறேன் பாருங்க. சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இதை பாருங்கள், உளுந்தை அரைச்சிட்டு இந்த இட்லி ரவா புழிஞ்சு போட்டு உப்பையும் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஆகும் புளிக்கிறதுக்கு. புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இதை பாருங்க, 7-8 மணி நேரம் எடுத்து மாவு நல்லா புளிச்செடுத்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு ஊற்றிருக்கேன். இது ஒரு 14 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இதை பாருங்கள், 14 நிமிஷம் எடுத்து இட்லி வெந்துருத்தான்னு பார்க்கலாம். இதை பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு எடுத்து காமிக்கிறேன். இதை பாருங்க, நம்ம இட்லி எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது பாருங்க. அரிசி அரைக்கணுங்கிற அவசியமே இல்லை. வெறும் உளுந்தை மட்டும் அரைச்சி இந்த மாதிரி இட்லி ரவாவில் கலந்து நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். கடுகு தாளித்து கருவேப்பிலை தாளித்து கொட்டியிருக்கேன். இது எப்படி லைட்டாக இதை விண்டுண்டு இதை தொட்டுண்டு சாப்பிட்டு பாருங்க, செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. பாய்.